அவர் மியூசிக் பண்ணாலே வந்து அது நேஷ்னல் அவார்டு மூவி. ஒரு நல்ல படங்களில் தான் அவர் மியூசிக் பண்ணுவார். இந்த படத்தை அப்படி ஒரு அற்புதமான படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு என்றாவது ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சிறந்த ஒரு கதை அம்சமுள்ள ஒரு நல்ல படம் அப்படின்னா அது ஆக்சுவலாக டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமாக கொண்டாடப்பட்டது. கிட்டத்தட்ட 45 விருதுகள் வாங்கியிருந்தது. அது மாதிரி இந்த படமும் ரொம்ப விருதுகள் வாங்குங்கிறது மீறி இது முக்கியமாக இப்போ சொல்ல வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஏன்னா கல்வியை பற்றி பேசப்படுது, விவசாயத்தை பற்றி பேசப்படுது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளுடைய வர செலவில் பார்க்குறது, அது வேறு யாரெல்லாம் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, அது எங்கெல்லாம் மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படம். இது அவசியமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கே அது கேட்டதுக்கப்புறம் அதிர்ச்சியாக இருந்தது. இது உண்மையிலேயே அப்படின்னா இந்த படத்திற்கு எனக்கு வாகன ஓட்டுநராக வந்தவர் அவர் லைஃப்பில் நடந்தது சார், என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு சார் அப்படின்னா அவர் இன்னும் அதை அந்த பிரச்சனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இது மாதிரி அந்த ஊரில் நான் நிறைய பேரை பார்த்தேன். அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக என் கேரியரில் ஒரு பொதுவாக நல்ல படங்கள் அமையும். அது மாதிரி இந்த படமும் என் கேரியரில் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ரொம்ப சொல்லணும். அப்புறம் இதில் டெக்னீஷியன்ஸ் மித்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவர் இது கோ-டைரக்டர் கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தோன்னே அவர் நடிக்க வைக்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர்களை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சினிமாவுக்கு வராங்க. அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து சினிமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். இந்த நல்ல திருநாளில் வந்து எங்களுடைய முதல் ஒரு இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். மருதம் என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ முதல்ல கஜேந்திரன் சாருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததில் ரொம்ப 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 நன்றி சார். அது மட்டும் இல்லை, நான் சத்தியமாக எதிர்பார்க்கல என்னோட 2வது படத்தில் நான் விதார்த் சார் கூட நடிப்பேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆக்டர் கூட நிறைய கற்றுக்க முடிஞ்சுது என்னால். ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருந்தாலும், ஒவ்வொரு செட்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை பற்றி சொல்கிறாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதிகமாக விதார்த் சார் கூட தான் சீன்ஸ் இருக்குது. ஸோ சாருக்கு தான் மற்ற ஆர்டிஸ்ட் கூட நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ நான் அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஆமாம். அப்புறம் முக்கியமாக மாறன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. ஜேபிபிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ரோல் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் அவரை விட்டுட்டேன், சாரி. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கல்லூரி சேர்மன் வந்து நமக்காக வெயிட் பண்ணுறாங்க மேலே ஸ்டேஜில். நம்ம பேசிடுங்க. முதல்ல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களை எல்லோரும் இந்த திருநாளை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா, இந்த படத்துக்கு ரொம்ப ஃபில்லராக இருந்தது எங்கள் சார் வந்து. ஆக்சுவலாக அப்போ வந்து எங்களுக்கு சம்மர் டைமில் நாங்கள் ஷூட் பண்ணோம், பயங்கர வெயில். அந்த மாதிரி சமயத்தில் சார் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்களால் சில வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது எல்லாத்தையும் தாங்கிட்டு எங்களுக்கு நல்ல முறையாக ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. சாருக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொன்னோம். அப்புறம் அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த படத்தை ஒரு எமோஷனல் கண்டென்ட்டாக மாற்றினது எங்கள் சார், மியூசிக் டைரக்டர். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை திலீபன் சார் கூப்பிட்றாரு. ஸோ இந்த படத்தை சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் அருவர் பிரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனிக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா வித்தவுட் தேர் சப்போர்ட் இட் ஓன்ட் பி பாசிபிள். பிகாஸ் என்னுடைய ப்ரொடக்ஷன் டைமில் நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அது எல்லாத்துக்குமே எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணது என் தயாரிப்பு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் டெக்னிக்கல் குரூ எல்லாருக்குமே, எடிட்டர், கேமராமேன், சவுண்ட் இன்ஜினியர், ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக போய் மக்கள்கிட்ட சேராது. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
சார் நீங்கள் பேசுங்க. வாழ்த்துக்கள். இந்த மருதம் படம் வந்து ஒரு ஒரு விவசாயியுடைய லைஃப் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படம். எப்படின்னா நான் வந்து இப்போ தென்மேற்கு பருவகாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லா படமுமே அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படங்கள் தான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன். அதில் மருதமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. விதார்த் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் என்னுடைய நண்பர், க்ளோஸ் நண்பர். நாங்கள் 2 பேரும் என்றாவது ஒரு நாள் படம் பண்ணோம். அந்த படமும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு வாழ்வியலாக இருக்கும். அதில் வந்து விதார்த்தும் ரம்யா நம்பியேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் மருதம் பண்ணியிருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த ஹீரோயினும் விதார்த் சார் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் யதார்த்தமாக இருக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவி பாண்டிங்கிறது இந்த படத்தில் அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்வியை எப்படி வியாபாரமாகுது, ஒரு விவசாயம் எவ்வளோ பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்வியல் வந்து அதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது அந்த படத்தோட மெயின் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இதில் மியூசிக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து எமோஷ்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. மாறன் இவருடைய காம்பினேஷன், ஹீரோயின் அப்புறம் ஹீரோ காம்பினேஷன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. ஸோ அது மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அயோத்தி இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரெஸ்கிட்ட சொல்லி தான் உங்ககிட்ட தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒவ்வொரு படத்தையும். ஸோ அயோத்தி அப்புறம் வந்து வாழ்வியல் படங்கள், கடைசி விவசாயி, இதெல்லாம் எப்படி போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக அந்த மருதம் படம் சேரும். டைரக்டர் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு படமாக எடுத்திருக்காரு கூட யதார்த்தமாக ரொம்ப ரியாலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு. ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தை தயாரிச்சதுக்கு நன்றி சொல்லணும். மாறன் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் அண்ட் தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு இந்த படம் வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்தை ஆடியோ லான்ச்லேயும் வெற்றியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.